அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் ஜீவாதார உரிமையை மீட்பதிலே உண்மையிலே அக்கறை செலுத்துகிறதா ஸ்டாலின் திமுக அரசு என்கிற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. முல்லை பெரியாறிலே புதிய அணை கட்டுவோம், காவிரியிலே மேகதாது அணை கட்டுவோம், பாலாறிலே தடுப்பு அணை கட்டுவோம், கச்சத்தீவை தரமாட்டோம் என்கின்ற தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே அண்டை மாநிலங்களிலும் அண்டை நாடுகளிலும் போர்க்குரல் எழுப்புகிற போது தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைக்கு முன்னுரிமை கொடுத்து திமுக மற்றும் திமுக கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே சாதித்து காட்டியது என்ன, சறுக்கியது என்ன என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தன்னகத்தே 2 முறைக்கு மேலே தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் என்ற நிலையிலே முழு சுதந்திரமும் முழு அதிகாரமும் இருந்த போதிலும் தன் தலைமையிலே செயல்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்து காட்டியது என்ன, சறுக்கியது என்ன என்று சொன்னால், சாதித்து காட்டியது ஒன்றுமில்லை. இந்த 4.5 ஆண்டுகளிலே திமுக ஆட்சியிலே சறுக்கியதுதான் ஏராளம் ஏராளம். அதனால் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை கேள்விக்குறி ஆயிருப்பது ஏராளம் ஏராளம் என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இந்த நிலையிலேதான் சமீபத்திலே ராமேஸ்வரம் சென்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இலங்கை உடனான கச்சத்தீவு பிரச்சனையை தற்போது அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற அரசு விழாவிலே பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டு அந்த கடல் பகுதியிலே ராமேஸ்வரம் மீனவர்கள் தொழில் செய்ய வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் ராமேஸ்வரம் பயணத்திற்கு முன்பாகவே இலங்கை அதிபர் அனுரா குமார திசநாயகே